ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப அழுக்காக இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த காளானை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கறிவேப்பிலை, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய் தூள் தண்ணி தெளித்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனில் எண்ணெய் காஞ்சோடனே இந்த காளானை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின வெங்காயம், காஷ்மீரி சில்லி கொஞ்சோண்டு, மசாலா, உப்பு. டொமேட்டோ கச்சாப் இல்லைன்னா நான் தக்காளி அரைச்சி விழுதாக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ கச்சாப் இல்லை, டொமேட்டோ கச்சாப் மட்டும் சேர்த்துங்க போதும். நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ். இப்போ ஃப்ரை பண்ண காளானை இதில் சேர்த்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். நம்ம காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட வாழையில வச்சு மேலே கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் தூவி கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவிடலாம். நம்ம சூப்பரான காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சும்மா அடி தூளாக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் அமைக்கிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.